70% சரி. நீ வந்து உன்னோட நீ ஹியர் பண்ணது பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் பேசிட்டே இருந்தா 70% நீ ஈஸியாக உன்னால கேதர் பண்ண முடியும். 90% வந்து இது எல்லாத்தையும் நீ வந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா பேசிட்டு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீ வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம் உன்னோட தாட்ல. அதாவது உன்னோட ஆன்சர்ஸ் உன்னோட கொஸ்டின் எல்லாமே நீ பைஹார்ட் பண்ணக்கூடாது, புரிஞ்சிக்கணும். தெளிவாக புரிஞ்சுட்டு டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோடையோ ஒரு அட்வைஸோ புரிஞ்சுட்டு அதை நினைச்சுன்னா ஈஸியாக 90% அச்சீவ் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தூங்கும் போது கரெக்டாக தூங்க போயிடுங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம்ல பண்ண வேண்டியது கரெக்டாக தூங்க போயிடும். தூங்காம யாரும் இருக்காதீங்க, டைம் கரெக்டாக தூங்க போயிடுங்க. சரியா? இதெல்லாம் படிக்கிறதுலாம் முன்னாடியே செஞ்சிருக்கணும், இப்போ கடைசி நிமிஷத்துல இருக்கணும். சரியா? அதனால சீக்கிரமா பெட்டுக்கு போயிடும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. எது வந்தாலும் எக்ஸாம் போடுறது பென்னோ பென்சிலோ 1க்கு 2 ஸ்பேர் பண்ணி வச்சுருங்க. இது முக்கியமானது. சால்வ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் பிஃபோர் டெஸ்டிங் டே. அதாவது உங்களோட டேட் எக்ஸாம் டேட் முன்னாடி என்ன ஒரு பிரச்சனையானாலும் சால்வ் பண்ணுங்க. சரியா? அதை வந்து மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்காதீங்க. ஃப்ரீயாக பேசி ஃப்ராங்காக இருங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தயவுசெய்து திட்டாதீங்க, ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்க. சாப்பாடு கொடுத்ததும் சரி, அவங்க நம்ம திட்டாலும் பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க. யாரும் வந்து அவங்க வந்து டெம்ப் பண்ண வேண்டாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் தாட், அதாவது நீங்கள் நிறைய பிள்ளைங்க கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்லியா. என்ன வேணும் என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம், என்ன பண்ண காலையில் டீ போட்டு கொடுக்கணும், அவ்வளோதான் போல படிக்கிறதுலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரியா? காலையில் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்னிங் ஆஃப் டெஸ்டிங் நீங்கள் எப்போ தொடங்குற போலவே